2 யுகங்களாய் அவன் இமயத்தில் உருண்டும் புரண்டும் பணிகளை உருட்டி மால்கள் செய்தும் பின் அதை உற்று நோக்கி சுழல விடுவதும் 1 வருடத்தில் உடைந்ததும் கடுப்பாகி தங்கு தங்கென்று ஆடி பின் பெருமூச்சு விட அது தாங்காமல் கணிசமான பனிப்பாறைகள் உருகி வெள்ளமாக பாய இன்றைய கல்கத்தா வரை வெள்ளம் பெருக்கெடுத்தது. கடல் கொந்தளிக்க பயந்து ஓடுவான். 3வது யுகத்தில்தான் அவள் பூமிக்கு வந்தாள். சக்தி, அபூர்வ சக்தி, நம் காமின்ஸின் நெருப்பு குத்தகைக்காரி. அவனை மீட்பேன் என்று புத்திசாலியிடம் சூளுரைத்து வந்தாள். நான் திட்டம் போட்டு கொடுத்திருக்கிறேன், ஆனால் அதில் பல ரிஸ்குகளோடு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் இசகு பிசகு ஆனாலும் உன்னை மட்டுமல்ல என்னையும் சேர்த்து பொசுக்கி விடுவான் என்றார்கள். என்ன சொன்னீர்கள்? சக்தி இல்லையே சிவன் இல்லை, மேலும் உங்கள் திட்டமிடுதல் என்றும் தப்பாகாது என்றார். இமயம் வந்தாள். அந்த சக்தி அதீத சக்தி கொண்டவள். அவன் நெருப்பில் குத்தகைக்காரி என்றோமே தவிர எப்படி பொதுவாய் காற்று மாலில் காற்று மண்டலத்திற்குள் நெருப்பு சக்தியை பரவவிடுகிறது என்பது மிக 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 கஷ்டம். ஆன்ம உலகின் கடினமான பணி நெருப்பு சக்தியை காற்று மண்டலத்தில் கலப்பதும் கலக்கப்பட்ட சக்தி காற்று மண்டலத்தை பொசுக்காமல் இருக்க செய்வதும் தான் ஐயகோ மிகவும் கொடியது. நெருப்பு மூலக்கூற்றை ஆன்மாவுக்குள் தங்கி அதே ஸ்பீடில் படுவேகமாய் மிகச்சரியாய் 20 நிமிடத்தில் பொசு பொசுவென்று காற்றோடு காற்றாய் கரைத்து மால் முழுவதும் சுற்றி வந்து மீண்டும் நெருப்பு கிட்டகில் ஆஜராகி மூலக்கூற்று சுரப்பியை கலட்டி எறிந்துவிட்டு அதே ஸ்பீடில் இயற்கை அன்னையிடம் சென்று அவளின் பனிமூச்சை ஆன்மா உடலில் குளிப்பாட்டி பின் நிலவில் 300 வருடங்கள் உறைந்துவிட வேண்டும். அந்த மில்கிவே தான் மால்களுக்கு நெருப்பை அளிக்க எத்தனை புண்ணிய ஆன்மாக்களை பறிகொடுத்துள்ளது. ஐயோ, கண் முன்னால் சாம்பலாய் காற்றோடு கரைந்து போன அக்காமார்கள் எத்தனை பேர். ஆனால் சக்தி வெற்றி கொண்டாள். எதிலும் வெற்றி பெறுவேன் என்று ஆணித்தரமாய் அடித்து கூறும் சக்தி கிட்டத்தட்ட 300 மால்களுக்கு நெருப்பை கலந்தவள். அண்டாவில் ஒரு கின்னஸ் புக் உண்டு என்றால் அதில் அந்த சண்டாளியின் பெயரும் இருக்கும். அந்த வானுலக வீராங்கனையை இமயத்தில் அடியெடுத்து வைப்பதில் ஒரு கணம் மிரளத்தான் செய்தாள். காரணம், முதலாய் இயற்கை நெருப்பை சந்திக்கப் போகிறாள்.